கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/9/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிறவர் மேல் உங்களை கவலைகளை வைத்து விட்டு புதிய நாளில் புதிய துவக்கத்தை துவக்க ஆரம்பியுங்கள். ஒரு சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தின் வசனத்தை மாத்திரம் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 10:38-42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவ்விடத்தில் வந்த, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதே போலதான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் 95% நேரங்களிலே 95% மக்கள் இன்றைக்கு பலவிதமான காரியங்களை, ஏன் நான் கவலைப்படுகிறேன், எதற்காக நான் கவலைப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களும் அறிவும் தெளிவும் இல்லாதபடி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருதயத்தை பாரப்படுத்தி சிந்தைகளுக்கு அதிக வருத்தங்களை கொடுத்து நான் கவலைப்பட்டு நான் கலங்குற மாத்திரமல்ல, தேவன் எனக்குள்ளே சிருஷ்டித்து வைத்திருக்கிற அந்த இருதயத்தையும் நான் பாழாக்கி கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு நபரிடத்தில் இருக்கிற பொருள் என்னிடத்தில் இல்லை என்கிறதற்காக அநேக நேரத்தில் கவலைப்படுகிறோம். பொருட்களுக்காய் கவலைப்படுகிறோம், சுகத்திற்காய் கவலைப்படுகிறோம், ஆசீர்வாதங்களுக்காய் கவலைப்படுகிறோம், எதிர்காலத்திற்காய் கவலைப்படுகிறோம், சந்ததிகளுக்காய் கவலைப்படுகிறோம். எதற்குத்தான் நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம் என்று நமக்கே தெரியாத அளவிற்கு அவ்வளோ சுமைகளை இழுத்து நம் மேல் போட்டு கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? பிதாவே, இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் கவலைப்பட்டு கலங்குகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாடுகள் இவளை விட்டு விலகி சமாதானம், சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை